ஒரு சாரிடான் மாத்திரம் மிச்சம், அவ்வளோதான். நேற்று ஜனநாயகனுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வரவேற்பு கொடுத்திருந்த அடுத்த நாளே பராசக்தி குழுவை கூப்பிட்டு பொங்கல் விழா. சரி, 2 படத்தையும் நான் பார்க்குறதா இல்லை. திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியலை யாராவது நிர்ணயம் பண்ணாங்கன்னு நினச்சாங்கன்னா அது தப்பு. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தமிழ்நாடுக்கு முதலமைச்சராக இருப்பார். ஏன்னா அவர் படம் நிறைய ஓடிச்சு ஒரு காலத்தில். அதனால் திரைப்படத்தை வச்சு நீங்கள் என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நரேட்டிவையோ மக்களுடைய எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம் நினச்சாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று தான் என்னுடைய அர்த்தம். இது என்னை பொறுத்த வரைக்கும் 2மே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் படம் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு லாபமோ நஷ்டம் வரதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இது எந்த நரேட்டிவையும் செட் பண்ண போகிறதில்ல. அந்த 2 படத்தையும் நான் பார்க்குறதாகவும் இல்லை. இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டா? திரைப்படத்தில் வர்றது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டா? என்ன சிறந்த ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது சரித்திரத்தை படித்தவர்கள், சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை விளக்கியிருக்கிறார்களா? அதனால் தயவுசெய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிட்டிக்ஸை. 2 ஒரு 3 மணி நேரம் படமோ, எனக்கு எவ்வளோ நேரம் கூட தெரியாது, 2 படமும் ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசியலை இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். பொங்கல் விழா கூட நடத்தினா ஆஸ்கர் கூட அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறான். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இது இரலவெண்ட் இஷ்யூ. அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில் இருக்கிற கற்பனையோ என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இரலவெண்ட் இஷ்யூ. இன்றைக்கி இரலவெண்ட் இஷ்யூனா நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. நீங்கள் தெருநாய் பிரச்சனை ரெலவெண்ட் இஷ்யூ, ரேபீஸில் செத்து போகிறவங்க ரெலவெண்ட் இஷ்யூ, ரோட்டில் குப்பை வராது ரெலவெண்ட் இஷ்யூ, படித்தவனுக்கு வேலை கிடைக்காது ரெலவெண்ட் இஷ்யூ, இப்போ காலேஜுக்கு போகிற ஃபீஸ் அதிகமாக இருக்குது அது ரெலவெண்ட் இஷ்யூ. படம் கலெக்ஷன் ஆகுதா கலெக்ஷன் ஆகலையா, அதில் இருக்கிற கற்பனை சீன் எப்படி இருக்குன்றதெல்லாம் ரெலவெண்ட் இஷ்யூவே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். எந்த படத்தையும் தடை பண்ண வேணாம். மக்களுக்கு நல்லா தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். அதனால சொல்கிறேன், இதுக்கெல்லாம் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இப்போ படம் பார்க்குறவங்க போய் பார்ப்பாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த ஒரு சீரியஸ்னஸும் இந்த 2 படத்துக்கும் கொடுக்க தேவையில்லை. நான் 2 படத்தையும் பார்க்குறதாவும் இல்லை. இது சமீப காலமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் யதார்த்த எதிர்பார்ப்பு. எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறோம்? எங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிற்கணும், எங்கள் பிரதிநிதிகள் தேர்தலில் வெற்றி பெறணும். அப்படியே கணிசமானவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும். இதுக்கு தானே அரசியல் கட்சி இருக்குது. இது ஒன்றும் புதிதான சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் தாட்டோ உலகத்தில் யாருக்குமே உதிக்காத சிந்தனையும் இந்த அரசியல் கட்சிக்கு வரலையே. எல்லா அரசியல் கட்சியும் அதுக்கு தானே ஜனநாயகத்தில் தேர்தலில் நிற்கிறோம். இந்த ஆட்சியில் யாருமே கேட்கல. இந்த ஆட்சியில் அவங்களுக்கு இப்போ மெஜாரிட்டி இருக்குது. வருகின்ற தேர்தலில் வருகின்ற எதிர்பார்ப்பை எல்லா அரசியல் கட்சி தான் சொல்கிறாங்க. எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு தேர்தலில் நிற்கிறாங்க? அப்படின்னு என்ன நாங்கள் ரோட்டரி கிளப் லயன்ஸ் கிளப்பாக மாறிடுவோம். ஏன்னா தேர்தலில் நிற்கிற அத்தனை பேருக்கும் அதே எதிர்பார்ப்பு தான். இது ஒரு புதிய சிந்தனையோ யுனிக் சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் சிந்தனையோ கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற யதார்த்த சிந்தனை தான். இது ஒன்று என்ன, இது என்ன கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்மரியா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு 1967 நேரடி ஆட்சியில் இல்லை. எங்களுக்கு 1967 பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. சில சமயம் வாய்ப்புகள் வந்துச்சு, வாய்ப்புகளை நழுவி விட்டோம். கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? எங்கள் கட்சி ஜெயிக்கணும், எங்கள் கட்சி ஜெயிச்சா எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும், இல்லை நேரடியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ இல்லைன்னா பார்ட்டாகவோ வேணும். இது யதார்த்தம் ஒன்று. இது ஒன்றும் ஒரு யுனிக்காகவோ ஒரு ஒன்றும் புதுமையான கருத்தே கிடையாது. அதில் என்ன வாட் இஸ் நியூ அபவுட் திஸ்? எந்த பார்ட்டிக்கு இந்த எண்ணம் இல்லை? ஏதாவது அரசியல் கட்சிக்கு, தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிக்கு இந்த எண்ணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உலகத்திலே சொல்ல முடியுமா? இது ஒன்றும் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட் கிடையாது. ஸ்டிக்கிங் பாயிண்ட் கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், தேர்தலை சந்திக்க வேண்டும், எங்களுக்கு கணிசமான உறுப்பினர்கள் எங்களுடைய சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும், எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இது ஒன்றும் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட்டாக இன்றைக்கே ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டினோ கிடையாது. இருக்கிறது 234. எல்லாருக்கும் ஆசை நிறையா. ஆனால் 234 தான் நாங்கள் அடங்கிக்கணும். இந்த 234 எப்படி அடங்கிக்கணுன்றது போக தான் தெரியும். ஆனால் யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் ரியலிஸ்டிக்காக இருந்து தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கணும். விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு இல்லை. ராகுல் காந்தி எந்த ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுப்பார்.
தனி மத சுதந்திரமாக இருந்தாலும் சரி, கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஆதரவு தருகிறார் ராகுல் காந்தி. அவ்வளோதான். விஜய் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இந்த வரப்போற பார்லிமெண்ட் அசெம்பிளி எலெக்ஷன் இருக்கு? ஓட்டு வரும், அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஆதரவு இருக்குது, அவர்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஆனால் ஓட்டே சீட்டாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா ஆதரவு வாக்குகளாக மாறி வாக்குகள் சீட்டுகளாக மாறுவது என்பது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வரணும். ஆர்கனைசேஷன், கேண்டிடேட், இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ண தான் வரும். ஆதரவே ஓட்டாக மாறாது, ஓட்டே சீட்டாக மாறாது. ஆதரவு இருக்குன்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன், அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகம் கிடையாது. பல்வேறு கட்சிகள் 300 ரூபா கொடுத்து உணவு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் அவங்களாம் தானாக வர்றாங்கிறதா இது. அதுலேருந்து என்ன வித்தியாசம்னா, அது வந்து ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கிறது. அதனால சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வருகிறார்கள் என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொள்கை பிரகடனம் செய்வதற்காக அந்த கூட்டம் வந்து கேட்கறதுக்கு வரல. அதில் வந்து ஒரு பெரிய கொள்கை பிரகடனம்லாம் செய்வது கிடையாது. ஒரு பெரிய நடிகர், ஒத்துக்கிறேன், பெரிய பாப்புலர் நடிகர்ன்றதை ஒத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அந்த ஃபேன் ஃபாலோவிங்காக கூட்டம் வருகிறது. ஆனால் அரசியல் கட்சிக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மேடை பேச்சு அதெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் குறைஞ்சி போச்சு. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வந்ததுனால நேரில் வந்து தான் ஒரு பேச்சை கேட்க வேண்டும் என்று யாருக்கும் இனிமேல் விருப்பம் கிடையாது. அதுவும் நீண்ட உரையெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் ஒரு நடிகரோ சூப்பர் ஸ்டாரோ வந்தாங்கன்னா வரும். இப்போ கூட கேள்விப்பட்டேன், எங்கே குஜராத்தில் எங்கே மேட்ச் நடந்துச்சு, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பார்க்குறதுக்கு, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்குறதுக்கு கூட நிறைய பேர் போனாங்க. மேட்ச் பார்க்குறதோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறது நிறைய போனாங்க. ஒரு இந்தியாவில் ஒரு ஃபேசினேஷன் உலகம் எங்கும் இருக்குது. இதே மாதிரி பாப் ஸ்டார்ஸ் வந்தாலோ, ஒரு பெரிய பாடகி வந்தாலோ நிறைய பேர் போவாங்க. அதனால் அது ஒன்றும் புதிய டெய்லர் ஸ்விஃப்ட்னு ஒரு உலகத்தில் ஒரு பெரிய பாடகி இருக்குது. அந்த பொண்ணு எங்கே போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யுது. ஆனால் இதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டரியாக காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு, முக்கியமான அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் விஜய் மாறிட்டாரு, அவரோட அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க, அவரோட நடிகராக பார்க்க வரல. பல பேருக்கு பல கருத்து இருக்கும். ஏன்னா எங்கள் கட்சியில் எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே கட்சியில் அதுக்கு தானே இருக்கிறோம். வெவ்வேறு கோணத்தில் சில விஷயங்களை பார்ப்பார். அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இதுவே வந்து அதிகாரப்பூர்வமான எல்லாரும் இதே தான் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. நானும் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் ஆதரவே வாக்குகளாக மாறி வாக்குகளே சீட்டுகளாக மாற வேண்டும் என்றால் அதை பல ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணணும். ரைட்டா? எல்லாரும் ஹாப்பி பொங்கல் எல்லாரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.